எதுவரை போகட்டுமோ போய்க்கொண்டே இருக்கட்டும். நான் இருக்கிறேன். எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கலங்காதே. உன்னுடைய கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும் நீ இறங்கும் சமயத்தில் உன்னை உதாசீனப்படுத்தியும் செல்பவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. அவ்வளவுதான் வாழ்க்கை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்து போனதற்காக நீ வருந்திக் கொண்டே இருந்தால், இனி நடப்பதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும் என்று அப்படியே இருந்துவிடு. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை பற்றியும் உன்னுடைய நல்ல மனதை பற்றியும் உன்னுடைய நல்ல எண்ணங்களை பற்றியும் மற்றவர்கள் தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நான் நல்லவன், நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்வேன், என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும் என்று மற்றவர்களிடம் போய் நீயே சொல்லிக் கொண்டு இருப்பது உனக்கு அழகல்ல குழந்தையே. மற்றவர்கள் உன்னை பற்றி தானாகவே புரிந்து கொண்டு அவர்களே உன்னை பெருமையாக பேசும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, அழகும் கூட. உன்னிடம் அன்பாக யாராவது பேசினால் போதும், உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி வாரி கொடுத்து விடுவாய். பின் அதை கொடுத்து விட்டோமே, ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று மீண்டும் மன வருத்தத்தோடு உட்கார்ந்து விடுவாய். தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உன்னுடைய நிலை தடுமாறும் சமயத்தில், உன்னுடைய நிலை கீழே இருக்கும் சமயத்தில் உன் அருகில் வரக்கூட யோசிப்பார்கள். ஏன், உன்னுடைய நிழல் கூட மறைந்துவிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைத்து இப்படியாகிவிட்டதே, என் வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. வருவது வந்து கொண்டே இருக்கட்டும். எது நடந்தாலும் மனித மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது, உனக்கு என்று தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. உன்னிடம் இருந்து அதை பறிக்கவும் முடியாது. உனக்கான ஒரு இனிமையான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி நாளை உன் கைகளில் வந்து சேரும். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை நல்லபடியாக துவங்கு. நாளை விடியலை நல்லபடியாக துவங்கு. நாளை உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நீ இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்களை போக்க உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். உன் சாயி தேவா உன் அருகிலேயே உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உனக்கு தெரியும் தானே, உன் அப்பா எப்பொழுதும் உன்னுள்ளேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் தானே. பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? எப்பொழுதுமே பொறுமையாக இரு, தைரியமாக இரு. மனதை குழப்பிக்கொண்டு வீண் குழப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொண்டே இருப்பாதே. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே போதும். நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையாகிய உன்னை மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை வழங்க உன் அருகிலேயே எப்பொழுதும் நான் இருப்பேன். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை பார்க்கத்தான் போகிறேன். உன்னுடைய சந்தோஷமான முகத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன்.
நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இதுவரை உன்னை விட்டு விலகியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயி தேவா. அதற்கான நல்ல நேரம்தான் இது. எதற்காகவும் அஞ்சாதே. நான் உன்னோடுதான் எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உனக்கான நல்ல நிகழ்வை நான் ஏற்படுத்தாமல், நான் அதை நிகழ்த்தாமல் ஓயவே மாட்டேன். உன் அப்பா இருக்கும் பொழுது, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? சந்தேகம் எப்பொழுதுமே உனக்கு தேவையில்லை. என்னுடைய பூஜைகளும் என்னுடைய அணுகுமுறைகளும் என்னுடைய பிரார்த்தனையும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ பூஜை செய்ய வேண்டும், நீ எனக்காக விரதம் இருக்க வேண்டும், நீ என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஒரு முறை அப்பா என்று கூறினாலே போதும், ஒரு முறை சாயி என்று மனதால் நினைத்தாலே போதும், என் உருவத்தை உன் கண்முள் நிறுத்தினாலே போதும், உனக்கு தேவையான அனைத்தையும், உனக்கு நிரந்தர நன்மையாக அனைத்தையும் உனக்கு கொன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய போக்கை நான் எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் உன்னை எதுவும் நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். மற்றவர்கள் இனி உன்னால் எழவே முடியாது என்று நினைக்கிறார்களா? அப்பொழுதும் கலங்காதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்காதே. அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக நில். தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். உன் தன்னம்பிக்கைக்கு, உன் நம்பிக்கைக்கு தக்க பதில் நான் உனக்கு வழங்குவேன். முடிந்ததை தொடரவும், முடியாததை நடத்தி வைக்கவும், நீ கேட்காததை உனக்கு கிடைக்க வைக்கவுமே உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாக வாசம் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. அந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை புரிய வைக்க, உன்னையே உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த துன்பங்கள் உனக்கு நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உனக்கு கண்ணீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு கொடுக்கவில்லை. அதை நான் நிகழ்த்தவும் இல்லை. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அழைத்து செல்வதற்காகவே நான் அனைத்தையும் செய்கிறேன். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. முழு நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, அந்த நல்ல நிகழ்வு, அந்த மனம் குளிரும் அந்த நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மணி நேரமே மீதம் இருக்கிறது. நீ மிகவும் நேசித்த, மனதால் விரும்பிய, உன் மனதிற்கு இனிமையானவரிடமிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். அதற்கான அறிகுறி உனக்கு இன்றே தெரியும். உனக்காகவே, உனக்கு கொடுப்பதற்காகவே, நீ ஆசைப்பட்டதை உனக்கு நிறைவேற்றுவதற்காகவே என் சமாதியிலும் நான் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு அனைத்தையும் கொடுத்து நீயும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அனைத்து விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. மழை வருவதற்கு முன்பாக எப்படி இடியும் மின்னலும் வந்து தாக்குமோ, அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் இடியையும் மின்னலையும் உன் பிரச்சனைகளாகவும் உன்னுடைய சோதனைகளாகவும் இதுவரை சந்தித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது இடி மின்னலெல்லாம் முடிந்து மழை வருவது போல, சாரல் காற்று வீசுவது போல, புயலுக்கு பின்னே அமைதி என்ற தத்துவத்தின்படி உன் வாழ்க்கையில் போராட்ட காலமெல்லாம் முடிந்து தென்றலாய் உன் வாழ்வு வருடப் போகிறது. கஷ்டகாலமெல்லாம் முடிந்து மழை சாரலாய் உன் வானம், உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாகவே நனையப் போகிறது.
எல்லாமே உனக்கு சாதகமாக முடிந்து சந்தோஷ காலம் உன்னை தேடி வரப்போகிறது சர்வ நிச்சயமாக. உன்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு உறவு தினம் தினம் யாருக்காக இத்தனை நாட்களாக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு மனம் திருந்தி உன்னோடு வாழ வேண்டும் என்ற மன மாற்றத்தோடு உன்னை தேடி வருகிறது. அதற்கான அழைப்பு உனக்கு மிக சில மணி நேரத்தில் வந்துவிடும். சாயியே சர்வதம், சாயியே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நடு காட்டில் நிர்கதியாய் விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சென்று விடமாட்டேன், போகவும் மாட்டேன். சாயப்பாவின் பார்வை முழுமையான பார்வை நம்மேல் விழுந்துவிட்டது. சாயப்பாவின் பார்வை நம்மீது விழுந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி பாபா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயிநாதர் எல்லோருக்குமே துணையாக இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடனேயே இருந்து அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நிகழுமா நிகழாதா என்ற கேள்விக்குறியோடு பிரார்த்தனையை வைக்காமல் என் வாழ்க்கைக்கு எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கைக்கு எதை நிறைவேற்றினால் நான் மகிழ்வோடு என் வாழ்க்கையை வாழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் சாயிநாதரே. என் வாழ்க்கைக்கு எது தகுந்ததோ அதை தகுந்த நேரத்தில் எனக்கு தருவீங்கள், கொடுங்கள் என்று மன்றாடி கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் சாயப்பா, நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சாயப்பா, கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவிகளையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சாயப்பா, தன் பிள்ளையாகிய நம் எல்லோரையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். நம் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல நிகழ்வை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கை நம் அனைவரிடம் இருந்தாலே போதும். சாயப்பாவின் பார்வையும் ஆசியும், சாயப்பாவின் பரிபூரண ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி, உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி. வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக்கொண்டே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே தானாகவே சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும்.
இதற்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. தைரியமாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. எதற்கும் கோபப்படாதே. கோபம்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரியாகவே இருக்கிறது. கோபத்தை கைவிட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் போராட்டத்தில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை பயந்து கொண்டும் நம்பிக்கை இல்லாமலும் போராடிக்கொண்டும் வாழாமலேயே இருந்தால் என்ன பயன்? உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். சந்தோஷமாக, மன நிறைவாக, மகிழ்ச்சியோடு அந்த வாழ்க்கையை வாழ பழகு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன், சமாளித்து விடுவேன், நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவேன் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக சமாளிக்கும் தைரியம் உன் மனதில் வந்துவிடும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எது வந்தாலும் நீ நிச்சயமாக சாதிப்பாய். வாழ்க்கையை வென்றே காட்டுவாய். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இன்ப அதிர்ச்சி மிக விரைவில் உன் வீடு தேடி வரும். பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. மனவேதனையோடு இருந்தால் சட்டென என் கையை பிடித்துக்கொள். என் கரங்களை பற்றிக்கொள். என் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு வேண்டியது அனைத்தையும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப் பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும் என்று விட்டுவிடு. நான் இருக்கும் வரை ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. அனைத்தும் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கவலைப்படாதே, புலம்பாதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கின உன் கை இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தியும் அது மட்டுமல்லாமல் உன்னை கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் சந்தோஷப்படும் உலகம் இது. இது காலத்தின் கட்டாயம். அமைதியாக இரு. உன்னை பற்றி அவர்களாகவே தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி. நீயாக விமர்சனம் செய்யவே கூடாது. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே, உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா, தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்?
பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். ஆனாலும் உன் கடந்த கால நிகழ்வுகளையும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மோசமான நிகழ்வுகளையும் மனதில் வைத்துக்கொண்டு இனியும் வாழ்க்கை இப்படித்தான் போய்விடுமோ, இப்படியே ஆகிவிடுமோ, இப்படியே முடிந்து விடுமோ வாழ்க்கை என்று பல கோணத்தில் சிந்திக்கிறாய். ஆனால் அனைத்தையுமே தவறான கோணத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ, காயப்படுத்தும் எண்ணங்களோ, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயின்? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பி பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த
வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது நமக்கு வேண்டுவதை, வேண்டியதை கைவிடுவது. வேண்டுமென்றே வந்து உன் வழியில் குறுக்கிடுபவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. வீணாக அவர்களிடம் போய் வம்பிழுக்காதே. வீணாக உன் வார்த்தைகளை விட்டு விடாதே.